வணக்கம் மக்களே! இன்னைக்கு தென்றல் புக்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப இதுல எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம ஊற வைக்க போறோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்றேன். பிரியாணி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை மேக்னேட் பண்ணி ஊற வச்சிடலாங்க. இது நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் தயிர் பச்சடி செஞ்சு வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம கறியில் மசாலா போட்டு வச்சுருக்கோம். தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு தேவையான காயெல்லாம் வெட்டி வச்சிட்டோங்க. 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம் வாங்க. சோம்பு, மிளகு, பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் சாதம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 3 ஆளாக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 6 ஆளாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1க்கு 2 தண்ணி ஊற்றணுங்க. நான் 3 ஆளாக்கு போட்டிருக்கனால 6 ஆளாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நான் 2 கரண்டி நெய் ஊற்றிருக்கேங்க. குக்கிங் ஆயில் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுடலாங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இந்த சண்டே அதிசயமாக என் ஹஸ்பண்ட் தாங்க சமைக்கிறேன்னு சொன்னாங்க. நீ சேனலில் வீடியோ போடுறல, நான் உனக்காக மட்டன் பிரியாணி செய்கிறேன், அதையும் வீடியோ எடுத்து போடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்கிறதே பெரிய விஷயங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அதிசயமாக சமைக்கிறேன்னு சொன்னால் விட்டுருவேங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம்.
இப்போ முந்திரி ஆட் பண்ணி வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கறிக்கு தேவையானது அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது சாப்பாட்டுக்கு தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். காரம் ப்ளஸ் கலருக்காக. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க கறி மிக்ஸை அப்படியே கொட்டிடலாம். சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஊற்றிடலாம். நம்ம 6 ஆளாக்கு தண்ணி எடுத்து வச்சோம், அதில் பாதி ஊற்றிட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசியை கொட்டிடலாம். பேலன்ஸ் இருக்க தண்ணியும் ஊற்றிடலாம். அரிசியை கொட்டிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா 2 கொதி வரட்டும். லிட் போட்டு கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ விசில் போட்டுடலாங்க. மட்டன் பிரியாணின்றனால நான் 5 விசில் விட்டு எடுத்திருக்கேங்க. ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லா வந்ததுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. கறியெல்லாம் கூட நல்லாவே வெந்திருந்ததுங்க. மிளகு நிறைய சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் மிளகு குறைச்சிக்கலாம். நாங்கள் மிளகு நிறையவே ஆட் பண்ணிப்போங்க. எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஹாப்பி சண்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.